மீண்டும் ஒரு விசை உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வாழ்க்கையை மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். He is a game changer. அவர் நம்முடைய வாழ்க்கையின் போக்கையே திருப்பி விடுகிறவர். ஆமென். பைபிள்ல ஒரு ஆளு ரொம்ப மோசமா சபையை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தாப்புல பார்த்தாரு. அவரை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆளு 3.5 அடி உயர்ந்தான் இருப்பாராம். மண்டை சொட்டை, மூக்கு கிளி மூக்கு மாதிரி, காலு கப்பக்கால், சி டைப் கால். என்ன காலு? ஆளோட காலு கப்பக்கால், மண்டை மொத்தமும் சொட்டை, மூக்கு கிளி மூக்கு. என்ன எப்படி இருப்பார் பார்க்காரு. ஆனா ஆளு குதிரையில ஏறி எருசலேம்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு எது வரைக்கும் போறாரு? தமஸ்கு வரைக்கும் பட்டயத்தை எடுத்து சொருகிறேன் பாரு, கிறிஸ்தவனெல்லாம் குத்துறேன் பாரு அப்படின்னு என்ன செய்யறாரு? கிளம்பி போயிட்டு இருந்தாப்புல. போற வழியில ஆண்டவருக்கு காமெடி தாங்க முடியல. 4 அடி வச்சதுக்கே இவன் சபையை 6 அடி குழி தோண்டி புதைச்சிருவான் போல் இருக்க, இவனை சும்மா விடப்படாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இறங்கி வந்து அப்படியே தமஸ்குக்கு போற வழியில ஃபுல் பவர்ல சவுலே சவுலே அப்படின்னாரு. அவளைத்தான் ஆளுக்கு கண்ணு போயிருச்சு, ஆளுக்கு இருதயம் போயிருச்சு, எல்லாம் வாய் வழியா வெளியே வந்துருச்சு. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அவன் தான் ஆண்டவர்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் நீர் யாருன்ற கேள்விக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ யெகோவா ஆண்டவரா இயேசு ஆண்டவரான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா முடிவு பண்ண பேசுறது யாரு? ஆண்டவர். ஆனா இப்போ இயேசு ஆண்டவரா யெகோவான்ற ஆண்டவரா? சந்தேகம். உடனே அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இந்த இயேசு நானே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவாகிய யெகோவான்னு அர்த்தம். நானேன்னா அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவர் சொன்னார் பாருங்க, அவன்கிட்ட ஆண்டவர் பேசினது எபிரேய மொழியில பேசினாருன்னு சொல்றாரு. என்ன மொழியில பேசினாரா? எபிரேய மொழியில பேசினாரா? ஹீப்ரூல பேசினா என்ன வரும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவாகிய யெகோவான்னு அர்த்தம். இயேசுவும் யெகோவாவும் வேற இல்லை. அதே போல இயேசுவும் சபையும் வேற இல்லை. சபையை உதைச்சா யாருக்கு வலிக்கும்? அதனால தான் அந்த வெளிப்பாடு சபையும் சரீரம், சபை கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்ற அந்த வெளிப்பாடு அன்னைக்கே முதல் நாள்லயே யார்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனாலதான் கடைசி வரைக்கும் சபைய கிறிஸ்துவின் சரீரம் சரீரம்னு சொல்லி சொல்லி சபையின் வளர்ச்சிக்காக துடிப்போடு கூட செயல்பட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இடிக்கிற ஆளை கற்றவரா மாத்துற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி தெரியுமா? நடிக்கிற ஆளை நிஜமான ஆளா மாத்திடுற ஆண்டவர். இப்போ கூட சர்ச்சுக்கு வரும்போது பாருங்க, பாதி பேர் எதுக்கு தான் வந்திருப்பீங்க? ஆக்ஷனுக்காக வந்திருப்பீங்க. பாஸ்டர் இல்லாட்டி கோச்சுக்கிருவாப்புல. அதனால் என்ன செஞ்சிடும், பாஸ்டரை பார்க்கறதுக்கு போயிடணும். இன்னைக்கு ஆனிவர்சரி வேற, அதனால் போகலன்னா என்ன ஆயிடுவார்? பாஸ்டர் வருத்தப்படுவார். பாஸ்டர் அம்மா ஏன்னு கேட்பாங்க அப்படின்னு என்ன செஞ்சுருப்பீங்க? பயந்து வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் நடிப்பை நிஜமாக மாத்துறவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருக்கும்போது ரொம்ப நேரம் நல்லா யோசிச்சு 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 உட்காந்து சிந்திச்சு, அவருக்கு கிடைச்ச டைம் நிறைய சிறையில. அதனால பாத்தீங்கன்னா அவர் உட்காந்து யோசிச்சு ஒரு 70-80 வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டுல எங்குமே இல்லாத வார்த்தைகள். ஹல்லேலூயா. சரி, அவர் உட்காந்து யோசிச்சு டைம் கிடைக்கிற டைம் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் எழுதின நிருபம் அது. அதனால நியூ டெஸ்டமெண்ட்ல எங்கேயுமே பார்க்காத சுமார் 70க்கும் மேற்பட்ட புதிய வார்த்தைகள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் மட்டும் இருக்கு. ஆமென். நான் நேற்று காலையில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலேருந்து பேசினேன். நேற்று சாயங்காலம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலேருந்து பேசினேன். இன்னைக்கு உங்களோட 3ஆம் அதிகாரத்திலிருந்து பிலிப்பியர் நிருபம் வரைக்கும் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து 10ஆம் வசனத்தை
தேவ சமூகத்துல வாசிக்கலாம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? நிறைய பேர் பைபிளே திறந்த மாதிரி இல்லை, சில பேர்லாம் மேலேயே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா கையில் பைபிள் இல்லைன்னு எனக்கு தோணுது. கையில் பைபிள் இல்லாதவங்கலாம் வெளியே கடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போகும்போது கையில் என்ன செஞ்சிடணும்? பைபிள் வாங்கிட்டு தான் போகணும். அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? 50 ரூபா குறைச்சி கொடுன்னு பேரம் பேசக்கூடாது. இல்லையிலூயா? ஆமாம், நகை கடைக்கு போனால் குறைச்சி கொடுன்னா கேட்குறோம். சாரி கடையில் குறைச்சி கொடுன்னு கேட்க முடியுமா? உங்கள் ஊரில் திருப்பூர் சில்க்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் போனேன், அங்கே ஒரு ஒயிட் ஷர்ட் எடுக்கணும்னு. அவன்கிட்ட போய் ஒரு 50 ரூபா குறைச்சி கொடு தம்பின்னா குறைச்சி கொடுப்பானா? சொல்லுங்க, சத்தம் வரலையே. ஹலோ, பைபிள் இல்லாதவங்கெல்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். தூக்க மாட்டீங்க என்னைக்குன்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிடுவேன். போகும்போது 2 ஆளை ஸ்பை வச்சு வெளியே யார் யாருக்கு இல்லையோ அப்படியே பிடிச்சி நேரம் அங்கே கடையில் கொடுப்பான்னு சொல்லிடுறேன். அல்லேலூயா, சோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் அப்படியே அதை அப்படியே உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம் உங்கள் பைபிளை. இப்படி காட்டுங்க பார்ப்போம். நல்லா அல்லேலூயா. வச்சிருக்கீங்களா? என் பைபிள் பார்த்தீங்களா? எம்புடு பெருசு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், தமிழ் பைபிளில் இதுதான் காஸ்ட்லியான பைபிள். ஏன்னு கேட்குறீங்களா? ஆமாம், மற்றதெல்லாம் காஸ்ட்லியாக என்ன செய்கிறோம்? வச்சுருக்கோம். பிஞ்சு போன பைபிள் வச்சுருக்கவங்களாம் இன்னைக்கு புது பைபிள் வாங்கிடணும். சொல்லுங்க, கிழிஞ்ச சாரி போடுவீங்களா? நீங்கள் கிழிஞ்ச சாரி கட்டிட்டு சர்ச்சுக்கு வருவீங்களா? அது எப்படி கிழிஞ்ச பைபிள் மட்டும்? கிழிஞ்ச சாரி என்ன செய்யணும்? சில பேர்லாம், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இந்த பைபிள் எங்க தாத்தா யூஸ் பண்ணி, என்னது தாத்தா யூஸ் பண்ணி இருக்க மாட்டார், அதனால தான் எங்க வந்திருக்கு. எங்க தாத்தா ஒரு நல்ல குடிமகன். என்ன மகன்? எங்க அப்பாவோட அப்பா ஒரு நல்ல குடிமகன். அவர் கல்யாணத்துக்கு ஒருத்தர் பைபிள் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த பைபிள் எனக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்குங்க, அப்படியே புதுசா வருது. 1945 அவர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்பதான் நினைச்சேன், மவனை ஒரு முறையாவது நீ வாசிச்சிருந்தேன்னா தண்ணி பக்கம் என்ன செஞ்சிருக்க மாட்டேன். அது எனக்கு வந்துருச்சு. அதனால எங்க தாத்தா யூஸ் பண்ணி, எங்க அப்பா யூஸ் பண்ணி, அப்படி பைபிள்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா போய் என்ன செஞ்சிடணும்? ஆமா, வேற பைபிள் வாங்கிடணும். அல்லேலூயா, சத்தம் வரலையே. நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் வாங்கி கொடுங்க. நான் குழந்தைங்க பிறந்த உடனே பைபிள் வாங்கி வைப்பேன். கிட்ஸ் பைபிள் வாங்கி கொடுப்பேன். அவங்க கிழிச்சிருவாங்க பாஸ்டர். கிழிக்கட்டும், என்ன பண்ணட்டும்? கிழிக்கட்டுமே. யார் வேணான்னா வேற பைபிள் வாங்கி கொடுப்போம் திரும்ப. இல்லையா? பேனா வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்லேட்டு வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது 3 வயசுல நோட்டு வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா என்ன வாங்கி கொடுக்க மாட்டீங்க 3 வயசுல? அதுக்கு வாசிக்க தெரியாது பிரதர். அது வாசிக்க தெரியாத காலத்துல தான் பைபிளையே நேசிக்கும், பைபிள் வேணும்னு கேட்கும். அப்ப வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா 13 வயசுல நீங்க கொடுத்து திணிக்கும் போது வேணான்னுவான். அல்லேலூயா. ஆமா, குழந்தையிலேயே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் என்ன செய்யாதிருப்பான்? விடாதிருப்பான். அதனால பைபிளை தயவு செய்து சர்ச்சுக்கு வரும்போது கொண்டு வரணும். உங்க கையில கண்டிப்பா நல்ல பைபிள் இருக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம் என்னோடு கூட சேர்ந்து. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஆமென். சபையின் மூலமாய் பூமியில தாங்க சுவிசேஷம் சொல்லணும். இங்க என்னங்க? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய ஞானம் யார் மூலமா தெரியுதான்? சபையின் மூலமா தெரியுது. நம்ம என்னங்க, நம்ம என்ன ஒரு சேவூரா சேயூரா? சேவூர் தான். செய்யூர்னு சொல்றாங்க, சேவூர்னு போட்டிருக்காங்க. சேவூர் தானே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த ஏரியா பேர் வந்து திருப்பூர் மாவட்டம், அவினாசி வட்டம், தாலுகா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவினாசியில நம்ம சபையின் மூலமாய் தேவ ஞானம் வெளிப்படணும்னு. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, எப்பா உன்னதங்கள்ல இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்குமே சபையின் மூலமாய் தேவனுடைய விஸ்டம் என்ன செய்து தெரியுது அப்படின்றாரு. அல்லேலூயா. எனக்கு புரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு.
அப்ப ஆண்டவர் சொன்னாரு சர்ச் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க, சர்ச் அன்லிமிட்டெட். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சர்ச் அன்லிமிட்டெட். ஆமென். சபை வரம்பற்றது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லையற்றது. சர்ச் இஸ் அன்லிமிட்டெட். இங்க கம்பெனிஸ் நிறைய இருக்கும். லிமிட்டெட் கம்பெனி. என்ன கம்பெனி? ஆமா, பேர் போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு கம்பெனி பேரும் போட்டு லிமிட்டெட் கம்பெனின்னு போட்டிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன் சர்ச் இஸ் அன்லிமிட்டெட். ஆமென். இந்த சர்ச்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1995 ஒரு குடிசையில் எங்க இருந்துச்சு? குடிசையில். அப்படித்தானே? குடிசையில் இருக்கும்போது பாஸ்டர் ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் குடிசையில் இருந்தது கொஞ்சோண்டு ஏரியாவா மாறுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. இப்போ சுத்தமா இடம் பத்தல. இப்போ பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு 3 ஏக்கரு, அப்புறம் 5000. அதுவே கொஞ்ச நாள்ல பத்தாது. ஏன்னா சர்ச் இஸ் அன்லிமிட்டெட். எல்லாரும் சொல்லுங்க, சபை என்பது வரம்பற்றது. உங்க வீடு விரிவானா உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா சபை விரிவானா இப்ப என்னதுக்கு? 5 சர்வீஸ் நடத்த வேண்டியதானே? நடத்தி பாருங்களேன், வாங்களேன். ஒரு நாள் 5 சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்னு தெரியும். அப்பதான் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா, கர்த்தர் சபையை எல்லையற்றதா வைத்திருக்கிறார். ஆமென். குரோத் வேணா ஸ்லோவா இருக்கலாம், ஆனா இது ஸ்டெடியான குரோத்தா மாறும். ஆமென். சில பேர்லாம் புஷ்ன்னு வளர்ந்து டஸ்ன்னு போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க? புஷ்ன்னு வளருவாங்க, அப்புறம் அப்படி இறங்கிடும். அல்லேலூயா. இந்த பலூன் மாதிரி சில பேர். ஆனா சபையை அப்படி ஆண்டவர் வளர்க்க விரும்பல. சபையை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா, அப்படியே எல்லையற்றதா, இந்த ஊர்ல மட்டும் இல்ல, உன்னதங்களிலும் ஆளுகை செய்கிற சபையாக தேவன் வைத்திருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. சபை என்பது கர்த்தருடைய பலிபீடம். கர்த்தருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் இங்க என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சபை வளர வளர வானமண்டலத்துல விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். இந்த பகுதியின் மேல இருக்கிற இருள் என்ன செய்யும்? விலகும். ஆமென். சபையில ஜெபம் அதிகமாக ஜனங்க உள்ள வர வர கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். மனநிலையில ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஒரு பெரிய மகிமைக்கு நேராய் நம்மை கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சபை வரம்பற்றது, சபை எல்லையற்றது, சபை உன்னதம் வரை கிரியை செய்யக்கூடியது. அல்லேலூயா. சரி, ஒரு சபை உன்னதம் வரைக்கும் போகணும், அப்படி ஒரு பெரிய எல்லையற்றதா மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நான் வேகமா உங்களோடு கூட 10 காரியத்தை சொல்ல போறேன். எத்தனை பேர் இந்த 10 காரியத்தை செய்யலான்னு நினைக்கிறீங்களோ உங்க சபை என்னவா மாறும்? எல்லையற்றதா மாறிடும். இந்த 10 விஷயத்தையும் நான் எங்க இருந்து சொல்ல போறேன் அப்படின்னா, ஐரோப்பா முழுவதும் சுவிசேஷம் பரவ காரணமாயிருந்த ஒரு சபையிலிருந்து சொல்ல போறேன். எப்படி இருந்து? ஐரோப்பா முழுவதும், யூரோப் ஃபுல்லா ஒரு சபை சுவிசேஷத்தை கொண்டு போனது. அந்த சபையை குறித்து நீங்க வாசிக்கணும்னா அப்படியே 6ஆம் அதிகாரத்தை தாண்டி நீங்க எங்க வரணும் அப்படின்னா பிலிப்பியர் நிருபத்துக்கு வரணும். எல்லாரும் எடுத்துக்கங்க, பிலிப்பியர் நிருபம் எடுத்துக்கங்க. எபேசு சபை ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய ஆசியாவில் இருக்கிற ஒரு பகுதி. ஆனா பிலிப்பி சபை மக்கதோனியாவில் பவுல் துவங்கின முதல் சபை. அல்லேலூயா. ஆசியா மைனர்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். சின்ன ஆசியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுல ஒரு நாள் இரவு ஒருவன் தரிசனத்துல எங்கள் பகுதிக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த தரிசனத்தை பார்த்தவொன்னே பவுல் மக்கதோனியாவுக்கு ஊழியம் செய்ய போகிறார். சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அன்னைக்கு கனவுல வந்தவன் லூக்காவான். யாரு? லூக்கா தான் கனவுல வந்தாராம். அதனால இந்த லூக்கா அந்த மக்கதோனியா பகுதியில் ஊழியம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் பேரு நாங்கள் அப்படின்னு சேர்த்துக்குவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பேர் இருக்காது, லூக்காவினுடைய பெயர் இருக்காது. நான் போனேன் வந்தேன்னு இருக்கும். ஆனா அந்த மக்கதோனியா பகுதியில் ஊழியம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் அப்படின்னு யாரோட பேரும் சேர்ந்துக்கும்? லூக்காவினுடைய பெயரும் சேர்ந்துக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மக்கதோனியா பகுதியில முதல் சபை பிலிப்பி சபை. இந்த பிலிப்பி சபையில தான்
பவுலை அடிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, தொழுமரத்துல என்ன செஞ்சாங்க, கட்டி விட்டாங்க. இரவு நேரத்துல அவர் என்ன செய்தார், பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அசைந்து, கட்டுகள் எல்லாம் அருந்து, அன்றைக்கு இவங்க எல்லாம் தப்பிச்சு போகாம இருந்ததுனால ஜெயிலர் மனம் திரும்பினார். யார் மனம் திரும்பினா? ஜெயிலர் குடும்பம் மனம் திரும்பிச்சு. இந்த பிலிப்பி சபையில தான் ஆண்டவர் அற்புதங்களை எல்லாம் செய்தார். நிறைய அற்புதங்களை செஞ்சார். கொஞ்ச கால ஊழியம் செய்தார்கள். கொஞ்ச காலம் ஊழியம் செஞ்ச பிறகு இந்த சபையில மிகப்பெரிய உபத்திரவம் வந்ததுனால பவுலை வேற ஊருக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அல்லேலூயா. பவுல் பிலிப்பி பட்டணத்திலிருந்து அப்படியே தெசலோனிக்கேக்கு போகிறார். தெசலோனிக்கேயிலிருந்து மற்ற ஊர்களுக்கு, ஐரோப்பா முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கடந்து சென்றது. ஆமென். மூன்றாவது மிஷனரி பயணம் முடிந்தது. பவுல் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. பவுலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பவுலை ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. 2 வருஷம் செசரியா பிலிப்பில அங்க இருக்கிற சிறையில் இருக்கிறார். இப்போ ரோமாபுரியில வீட்டு சிறையில இருக்கிறார். ரோமாபுரியில வீட்டு சிறையில இருக்கும்போது பவுலுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, காணிக்கை கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. பவுல் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினவர். பவுலோட எப்பயுமே ஒரு குரூப் இருந்துகிட்டே இருப்பாங்க. லூக்கா, மார்க்கு, அதுக்கப்புறம் தீமோத்தேயு, இப்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பவுலோட இருக்கிறார்கள். இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். வீட்டு சிறை அப்படின்னா வீட்டு வாடகையும் பவுலே கொடுக்கணும், வீட்டுல சாப்பாடு அவரே பார்த்துக்கணும். ஆனா வீட்டை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே போக, வீட்டு வாசல் வரைக்கும் வரலாம். ரோமாபுரியில அரண்மனை பக்கத்துல வீட்டு வாசல் அவருக்கு. அரண்மனைக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால அந்த மார்க்கெட் பிளேஸ்ல நின்றுக்கிட்டு, வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது. அப்படி ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒனேசிமு அப்படின்ற ஒரு அடிமை, அவனும் அங்க என்ன செய்யறான், ரோட்ல அப்பதான் அவங்க எஜமான்டரன் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி அந்த சைடு வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பவுல் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இப்போ யாரும் கூட சேர்ந்துக்கிட்டாச்சு, ஒனேசிமும் சேர்ந்தாச்சு. கூட இவன் கூடவே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 6-7 பேர் சாப்பிடணும். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பவுலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு 2 பேர் அல்லது 4 பேர் வருவாங்களாம். சோல்ஜர்ஸ். யாரு? சோல்ஜர்ஸ். பாதுகாப்புக்கு. நம்ம ஊர்ல சொல்ல தேவையில்ல, நம்ம தான் அவங்கள பாதுகாக்கிறோம், நம்ம கண்ட்ரோல்ல தான் அவங்க அப்படின்னு தெரிஞ்சா. வீட்டுக்குள்ளார போனா, நம்ம வாலிப பசங்க வீட்டுக்குள்ளார எங்கேயாவது போனாலே என்ன மாப்பிள்ள இருக்கு வீட்டுல, ஃப்ரிட்ஜை திறப்பான், எதையாவது நோண்டுவான், எதையாவது எடுத்து என்ன செய்வான், சாப்பிடுவான். வாலிப பசங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அவனை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கே பயமா இருக்கும். ஏன்னா நேராக கிச்சனுக்கு தான் போவான். கிச்சனுக்கு போய் என்ன செய்வான், இருக்கிறது என்ன இருக்கோ எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். மீதி வைக்கணுன்ற எண்ணமே என்ன செய்யாது அவனுக்கு. கொஞ்ச நாள்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டேன். என்ன போஜன பிரியனுக்கு என்ன ஆகாதேன்னு இருக்கு, தோழன் ஆகாதேன்னு இருக்கு. அல்லேலூயா. அவன் அன்லிமிட்டடா சாப்பிட்டு சாப்பிட்டு அன்லிமிட்டடா கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் பின்னாடி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. அன்லிமிட்டெட் ஃபுட் லீட்ஸ் டு அன்லிமிட்டெட். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த கதையை விட்டுருவோம். இப்ப வர்றவன் என்ன பண்ணுவான், மிஸ்டர் பால் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்பான். பவுல் இப்ப ஏதாவது கொடுக்கலன்னா அவன் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அதனால பவுல் வர்றவனுக்கெல்லாம் சோத்த போட்டு அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி அரண்மனைக்குள்ள இருக்கிறவன்லாம் மனம் திரும்ப ஆரம்பிச்சுட்டான். பவுல் எழுதி வைக்கிறாரு, அரண்மனைகளுக்குள்ள அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்களை என்ன செய்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்படி பவுலுக்கு தேவை. திடீர்னு காசு குறைஞ்சிருச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை. இத கேள்விப்பட்டது பிலிப்பி சபையார். ஆமென். பிலிப்பி சபையார் கேட்ட உடனே எப்பாப்ரா தீத்துன்ற அவரோட பாஸ்டர், பிலிப்பி சர்ச்சோட பாஸ்டர் சொல்றாரு, நம்ம சபையை உருவாக்க நம்ம தகப்பன் பவுல் அவர் எப்படி படுறாரு, கஷ்டப்படுறாரு, ஜெயில இருக்கார், அவருக்கு காசு கொடுக்கணும்னு உடனே பிலிப்பி சபையார் எப்படிப்பட்டவர்கள்னா, இந்த பிலிப்பி சபையை தான் மக்கதோனியா நாட்டு சபைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் சொல்லியிருப்பார் பாருங்க. அவங்க தங்கள் கொடிய தரித்திரத்திலும் சபைக்கு உதாரத்துவமா என்ன செய்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள்னு சொன்னாரு பாருங்க. அப்படி சபை எதுனா பிலிப்பி சபை. அல்லேலூயா. பிலிப்பி சபை பாஸ்டரால சும்மா இருக்க முடியல, நாம் பாலுக்கு காசு கொடுக்கணும், அதனால என்ன பண்ணுங்க, யார் யாரெல்லாம் காணிக்கை கொடுக்க விரும்புறீங்களோ எல்லாரும் கொடுக்கலான்னு சொல்ல மக்கதோனியா நாட்டு சபையார் எல்லாம் சேர்ந்து நிறைய காணிக்கை என்ன செய்யறாங்க, சேகரித்து எப்பாப்ரா தீத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. நம்மெல்லாம் இப்பெல்லாம் செல்போனுக்கு வந்துட்டோம், கார்டு கூட கிடையாது. என்ன கிடையாது,
ஸ்வைப் பண்றதுக்கு கார்டு கூட கிடையாது. இப்பெல்லாம் எங்க வந்துட்டோம்? ஜிபேக்கு வந்துட்டோம். என்ன பே? ஜிபே. அந்த காலத்துல ஜிபே, போன்பே, எந்த பேவும் கிடையாது. ஏதாவது கொண்டு போகணும்னா தங்க நாணயமா கொண்டு போகணும், பொருளா கொண்டு போகணும். அதனால சபையில பாஸ்டர் கிளம்பின உடனே ஒரு 20 ஜவான்கள், என்னது, சபையில இருக்கிற முக்கியமான முக்கியஸ்தர்கள் ஒரு 20 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. பாஸ்டர் நாங்களும் வர்றோம். எவ்வளவு நாள் போகணும் பயணம்? கிட்டத்தட்ட 6 மாசம் என்ன செய்யணும்? பயணம் போகணும். 6 மாசம் திரும்ப என்ன செய்யணும்? வரணும். இந்த 20 பேருக்கும் சேர்த்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கணும். இந்த 20 பேர் சாப்பிட்ற காசும் போகணும். அப்ப எவ்வளவு காசு சேர்த்தாங்களோ தெரியல. ஒரு பெரிய தொகையோடு கூட, அப்படியே ஃபுல் லோடோடு கூட இந்த சபை பாஸ்டர் வர்றாரு. 6 மாச பயணத்துல வரும்போதே இந்த எப்பாப்ராதீத்து சிக்காயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? சிக்காயி வந்து காசெல்லாம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே பவுலுக்கு இருதயம் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லிட்டுலாம் அந்த காலத்துல சொல்லிட்டு போக முடியாது. பவுலுக்கு தெரியாது இவங்க வர்றது. திடீர்னு வந்து நிக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம் 10ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யவில்லை? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. அல்லேலூயா. 15ஆம் வசனத்துல சொல்றாரு, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல். இந்த சபை என்ன பண்ணுச்சான்? பாஸ்டருக்கு என்னங்க உடன்பட்டதே. எதுல உடன்பட்டாங்களாம்? கொடுக்கல் வாங்கல் காரியம். ஐயோ, பாஸ்டருக்கு கடன் கொடுத்திருப்பாங்க போல. பவுல் கடன் வாங்கி இருப்பார் போல் இருக்கு. வெரி பேட் எக்ஸாம்பிள், யூனோ. பாஸ்டர் கடன் வாங்கலாமா? இந்த பாருங்க, கொடுக்கல் வாங்கல். நீங்க நினைச்சிடக்கூடாது பாஸ்டர் பால் கேட்டிருப்பாருன்னு. பாஸ்டர் பாலுக்கு தேவை. ஜனங்க வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க தர விரும்புறோம் உங்களுக்கு. பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல வேண்டாம் விட்டுருங்க, நான் கர்த்தர் என்ன போஷிப்பார், கர்த்தரை பார்த்துக்கோ. யா இல்லையா, 3 ஏக்கர் இடம் வேணும்ன்றீங்க, அதுக்கு நாங்க ஏதாவது என்ன செஞ்சாகணும், நாங்க எங்க பங்கை நாங்க நிறைவேற்றணும் அப்படின்னா. இல்ல இல்ல எனக்கு வேணாம், கர்த்தர் பார்த்துக்குவாரு. இவங்க இந்த ஆள் என்ன வாங்கவே மாட்டேங்கிறான் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி, சரி விடுங்க, நாங்க இப்ப தர்றோம், திரும்ப நீங்க எப்பயாவது என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. அப்பதான் யார் வாங்குவாராம்? அல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க மட்டும் எனக்கு உடன்பட்டீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? பாலோட இருதயத்துக்கு அருகில இருக்கிற ஒரு சபை இது, பிலிப்பி சபை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பவுல் இந்த சபையை பாராட்டின மாதிரி எந்த சபையை என்ன செய்யல, பாராட்டல. இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? 19ஆம் வசனத்துல இருக்கிறது. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நாம இதை எல்லாரும் எடுத்துக்கிறோம் எனக்குன்னு இல்ல. உங்களுக்கு நான் இந்த சபையை குறித்து சொல்ல போறேன். எந்த சபை உன்னதங்கள்ல வேலை செய்யற சபையா மாறும் தெரியுமா? எந்த சபைக்கு அன்லிமிட்டெட் ஜெனராசிட்டி இருக்கோ அந்த சபை அன்லிமிட்டெட் சர்ச்சா மாறும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. எந்த சபை எல்லையற்ற தாராள தன்மை உடையதாக இருக்கிறதோ அந்த சபை எல்லைகளை தாண்டி கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சபையில ஒரு 150 இருந்து 200 விசுவாசிகள் இருப்பார்கள். அதிகபட்சம் நான் சொல்றது 150 இருந்து 200 ஹையஸ்ட். எல்லாரும் ஒரே நேரத்துல வந்தா, ஆனா அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. இந்த வாரம் ஒரு 120, அடுத்த வாரம் ஒரு 100, அப்படி மாறி மாறி வருவாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல. நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உலகத்துல இருக்கிற அனைத்து சபையின் நிலையும் அதுதான். அல்லேலூயா. ஆனா ஏன் சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? அன்லிமிட்டெட் ஜெனராசிட்டி உள்ள சபை. அல்லேலூயா. இல்லைன்னா நாங்க 40 பேர் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. 40 பேருக்கு நாங்க சாப்பாடு போட்டு ஃப்ரீயா பைபிள் காலேஜ் நடத்தி, நான் கரண்ட் பில்லு மட்டும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு மட்டும் 50,000 இருந்து 60,000 கட்டுறேன்.
எவ்வளோ? கரண்ட் பில் மட்டும். அப்ப யோசிங்க, மளிகை ஜாமான் அக்கௌண்ட் இதெல்லாம் எவ்வளவு போகணும். இது இல்லாம உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள், இது இல்லாம பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பாடு, அதுக்கப்புறம் பிரிண்டிங்கு ஒர்க்கு, ஏகப்பட்ட ஒர்க்கு. எப்படி அவனால முடியுது அப்படின்னா, மை சர்ச் இஸ் a generous church. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபை தாராளமாய் கொடுக்கிற சபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த வருஷம் நீங்க இந்த 3 ஏக்கரை வாங்கிருவீங்க. ஹல்லேலூயா. அந்த 3 ஏக்கர் வாங்கின பிறகு நான் வருவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன் இனிமேட்டுக்கு. ஹல்லேலூயா ஆமென். ஆமா, எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே என்ன செஞ்சணும், வந்துடணும். ஆமென் ஹல்லேலூயா. பிலிப்பி சபையோட ஜெனராசிட்டியை நான் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. பவுல் அப்படியே பொங்குறாப்ல. எப்படி பொங்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, 16ஆம் வசனம் சொல்றாரு, நான் தெசலோனிக்கேல இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் என்ன செய்தீர்கள், அனுப்பினீர்கள். உபகாரத்தை, உதவியை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு. எல்லாரும் சொல்லுங்க. இருங்க, பரலோகத்துல நீங்க கொடுக்கிற பணத்துக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஆமென். பாஸ்டர்ட்ட அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ? எங்க இருக்கு? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப எங்க ஐயா கிட்ட என்கிட்ட எல்லாம் அக்கௌண்ட்டே என்ன செய்யாது. கவர்மெண்ட்டுக்கு எல்லா அக்கௌண்ட்டும் கொடுக்குறோம். ஆனா பாக்கெட்ல எவ்வளவு வருதோ அப்படி எடுத்து இப்படி கொடுத்து, சரி போய் பாத்துக்கோ, என்னப்பா எவ்வளவு எடுக்குன்னு தெரியலப்பா, பாருப்பா, அது செலவு பண்ணுப்பான்னு கொடுத்து அனுப்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி என்ன செய்கிறேன். அப்ப நீங்க கொடுக்கிற காணிக்கை எல்லாம் வச்சிருக்கோம், பரலோகம் என்ன வச்சிருக்கு, கணக்கு வச்சிருக்கோம். எப்படி கணக்கு போடும்னு சொல்றேன். பரலோகம் எப்படி கணக்கு போடும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் என்கிட்ட 100 ரூபா கொண்டு வந்து தசமபாகம் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கஷ்டம். 1000 ரூபா தான் சம்பாதிக்கிறது. 1000 ரூபா சம்பாத்தியத்துல என்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டா அவங்களுக்கு மீதி இருக்கிறதே எவ்வளவுதான், 900 ரூபா தான். அதனால ஆண்டவர் அதை பார்க்கறத விட, இப்போ இன்னொருத்தர் அவருடைய வருஷ வருமானம் 1 கோடி ரூபாய். எவ்வளவு? 1 கோடி. எவ்வளவு கொடுக்கணும் தசமம் கொடுத்தாலே? புதிய ஏற்பாடுலாம் தசமமே கிடையாது. என்ன கிடையாது? ஆமா, ஆண்டவர் சொல்றார் புதிய ஏற்பாடுல என்ன கிடையாது. ஆமா, இதை விட அதிகம் அப்படின்ட்டார். எதை விட அதிகம்? ஆமா, உங்கள் நீதி, பரிசேயர் ஆயக்காரர்கள் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அவனவன் தன்னுடைய திராணிக்கு தக்கதாக. என்னது திராணினா என்ன? என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, பாஸ்டர்ட்ட இப்போ எவ்வளவு கொடுக்கணும்? அட்லீஸ்ட் 10 பிளஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? 10 லட்சம் பிளஸ். இப்ப நான் ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு, பாஸ்டர் கர்த்தர் கொடுக்க சொன்னார், இப்ப எனக்கு 5 லட்சம் பெருசு. எனக்கு எப்படி? 5 லட்சம் எனக்கு பெருசு. ஆனா உங்களுக்கு அது என்னது? இப்ப நல்லா கவனிக்கணும். 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் சம்பளத்துல 100 ரூபாய் கொடுத்த ஆளு பெரிய ஆளா, 1 கோடி ரூபாய் சம்பளத்துல 5 லட்சம் கொடுத்த ஆளு பெரிய ஆளா? யாரு பெரிய ஆளு? எனக்கு அந்த பாட்டி தாங்க பெரிய ஆளு. அல்லேலூயா. எனக்கு ஒரிஜினலா அந்த ஏழை பாட்டி 100 ரூபா கொடுத்தாங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆளு. ஏன்னா அவங்க தான் எதுல இருந்து கொடுத்துருக்குறாங்க? ரொம்ப கஷ்டத்துல இருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆமென். ஆண்டவர் எப்பயுமே எதை பார்ப்பாரு தெரியுமா? உங்க கொடுப்பது, உங்கள் கொடுக்கல் பலியா இருக்கான்னு பார்ப்பார். என்னவா இருக்கா? பலின்னா என்ன தெரியுமா? வலிக்கணும். ஏமா அதான் 1 லட்சம் ரூபா வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து எடுத்து ஒரு 10,000 ரூபா கொடுப்பா பாஸ்டருக்கு. அப்படி இருக்க கூடாது. 1 லட்சம் ரூபா தான் இருக்கு, என்ன 90,000 கொடுக்க சொல்ற, அல்லது 50. நான் உங்களை கொடுக்கறத பத்தி பேசவே வரல, நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா பிலிப்பி சபை எப்படி இருந்துச்சுன்னா, காணிக்கைய பலியா கொடுக்கிற சபை. ஆமென். அங்க வசனம் சொல்லுகிறது, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அவர் வாங்கும்போது சொல்றாரு, நான் இது எனக்கு உதவுன்றதை விட உங்கள் கணக்குக்கு பலனை அதிகரிக்கும் என்பதனால் நான் கொடுக்க வருகிறேன். ஆமென். அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். 18ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டா இருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை, எல்லாரும் சொல்லுங்க, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. அப்ப நீங்க கொடுக்கிற பாஸ்டர் கையில கொடுக்கிற காணிக்க யாருக்கு பலியா போகுது? தேவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
சத்தம் வரலையே. இப்போ பிசாசு எதுக்கு எதிராக போராடுறான்றது சொல்ல போற ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். சபை இதுவரைக்கும் எப்படி வளர்ந்தது, 2000 வருஷமா சபை பெருகினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால தான் சபை வளர்ந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, எதனாலதான் சபை வளர்ந்துச்சு? கிறிஸ்தவம் எதனால வளர்ந்துச்சு? சில பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவனா மாறிட்டா 1 லட்ச ரூபா கொடுப்பியா? என்ன ஒருத்தர் தெரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கிராமத்துல, இயேசுவை ஏத்துக்கிறேங்க நானு, 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்களான்னாரு. நான் உடனே அவர் கையை பிடிச்சிக்கிட்டேன், தர்றேன்ட்டேன். 1 வாரத்துல தர்றேங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரணும். எந்த கெட்ட பழக்கமும் என்ன செய்யக்கூடாது. உன் வருமானம் எவ்வளவுன்னு எனக்கு சொல்லிடணும். அதுல 10ல் 1 எனக்கு என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும்னே. யோ என்னை விட்டுறியான்றான். நான் சொன்ன விட முடியாதுங்க, 1 லட்ச ரூபா கேட்டீங்க, நான் கொடுக்குறேன்ட்டேன். நீங்க என்ன செஞ்சிடணும், இயேசுவை ஏத்துக்கணும், இயேசுவை தான் ஆராதிக்கணும், எல்லாத்தையும் விட்டுறணும். நான் தர்றதுக்கு ரெடி. ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, அநீதியான உலக பொருட்களால் நண்பர்களை என்ன செய்யுங்க. எனக்கு பெர்மிஷன் பைபிள்ல இருக்குங்க கொடுக்கறதுக்கு, அதனால நான் கொடுக்குறேன். ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் என்ன செய்ய, நான் சொல்ற மாதிரிலாம் நீ என்ன தயவு செய்து உடியான்றான். என்னது பார், நீ தான் நடுவில் நான் பேசிட்டு குறுக்க வந்தேன். இப்ப என்ன சொல்ற, என்ன இப்படி பாக்குறீங்க? இல்லை லூயா ஐயா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காணிக்க அவருக்கான பலி. ஆமென். சபை கொடுப்பதுல தான் வளர்ந்துச்சு. பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? இப்ப யூடியூப் நீங்க போனீங்கன்னா, காணிக்க கொடுக்கணுமா, தசமமா கொடுக்கணுமா, உங்க ஊருக்காரனே ஒருத்தன் பேசுவான், தேவையே இல்லைன்னு பேசுவான். சொல்லுங்க, ஆவியானவர் இல்லைன்னு பேசுவான், அந்நிய பாஷை இல்லைன்னு பேசுவான். ஆனா நீங்க அவனை தான் நல்லவன் நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. திருட்டு பைய பாதி பேர் என்ன பண்றான் தெரியுமா? சபைக்கு எதிராக தான் பேசுறான். அவன் பெரிய ஃப்ராடா இருப்பான். ஆனா என்ன செஞ்சுட்டு இருப்பான், we are exposing the faults of the church. எனக்கு அன்பான திருச்சபையே, இங்கே ஒரு சபை உதாரத்துவமாய் கொடுத்தது. பவுல் சொல்றாரு, ஜீவ பலியாய் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். சபை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது சபையின் தாராளத்தன்மை. 2வது, சபை எல்லையற்றதா மாறுறதுக்கு தேவையானது என்ன? எடுத்து வாசித்து பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். என்னோடு கூட சேர்ந்து யாரும் பேசக்கூடாது, குட்டீஸ் எல்லாம் கவனிச்சு அமைதியா வைங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரி. எல்லாரும் சொல்லுங்க, அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரி இருக்கணும். சபையில் என்ன இருக்கணும்? 40 days ஃபாஸ்டிங் முடிஞ்சா 40 days காஸ்பல் ஷேரிங் இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? என்ன இப்படி பாக்குறீங்க, ஒரு மாதிரி முறைகிறீங்கள? இப்போ கிறிஸ்மஸ் டைம்ல என்னுடைய மனைவி எனக்கு 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் டெய்லி எனக்கு மீட்டிங் இருக்கு, எங்கேயாவது நான் பிரசங்கம் பண்ணணும். எனக்கு ஒரு 3 நாள் கேப் கிடைச்சது. 3 நாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் 100 நாள் ஃபாஸ்டிங். அந்த 100 நாளும் 40 நாள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், புக் எழுதியிருக்கிறேன். 25 புக்கு இந்த 100 நாள்ல எழுதி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். 15 மணி நேரம் 16 மணி நேரம் ரெஸ்டே கிடையாது. நான் சொன்னேன் மனைவிட்ட, 3 நாள் எனக்கு கேப் இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். இவங்க அதெல்லாம் முடியாது, சாயங்காலம் நான் கேரல்ஸ் நடத்த போறேன். எப்படி? நான் சொன்னேன், என்னை விட்டுட்டு நீ என்ன பண்ணு, நடத்து, செய் தாராளமா. பசங்க இருக்காங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போ. எங்களுக்கு கேரல்ஸ்னா வீட்டில் போய் அவங்க பாடுறதெல்லாம் கிடையாது. கேரல்ஸ் நாங்கள் விசுவாசி வீட்டுக்கு போவோம், ஆனால் வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். வீட்டுக்கு வெளியே நின்று பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்லுவேன். இதுதான் எங்களுக்கு கேரல்ஸ். அது செஞ்சு முடிச்சுட்டு தான் விசுவாசி வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஜபம் பண்ணி விட்டு டபா டபான்னு ஓடியாந்துருவோம். இவன் திடீர்னு பண்ணியே ஆகணும், இந்த வருஷம் நம்மளை ஆண்டவர் பல வருஷமாச்சு கேரல்ஸ் பண்ணி சுவிசேஷம் சொல்றதுக்கு தான் வாய்ப்பு, நான் பண்ண போறேன்னு இவங்களா நான் வேணான்னு சொல்ல அடம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, 3 நாள் பிளான் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, டேய் ஜேம்ஸு, உனக்கு அடிக்கடி பிரசங்கத்தில் ஒன்று சொல்லுவே, என்ன ஆண்டவர், என்ன ஊழியக்காரனுக்கு ரெஸ்ட் எப்போ நீ சொல்லுவ அப்படின்னு. ரெஸ்ட் இன் பீஸ் மட்டும்தான் சொல்லுவேன். இப்போ என்ன உனக்கு 3 நாள் ரெஸ்ட் அப்படின்னாரு. ஐயோ, ரெஸ்ட் இன் பீஸ் மட்டும் தானே சொல்லுவோம் பந்தாவுக்கு. அப்படியே கிளர்ச்சி உண்டாக்குறதுக்கு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் எல்லாம் பாஸ்டர்ஸ்க்கு ரெஸ்ட் இன் பீஸ் மட்டும்தான் அப்படின்னு பந்தா காட்டினியே, இப்போ என்ன 3 நாள் ரெஸ்ட்டு அப்படின்னாரு. நான் சாயங்காலம் என் வீட்டுக்காரன் மட்டும் சொன்னேன், நான் வர்றேன் அப்படின்னு. அவன் நினச்சிருப்பா, இவன் என்ன திடீர்னு வரமாட்டேன் நான் காலையில், இப்போ சாயங்காலம் என்ன செய்கிறான், வர்றேன்றானே.
இவன் அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் ரெடி பண்ணிட்டாச்சு பிரசங்கம் பண்றதுக்கு. அவர் கூட நினைச்சிருப்பாரு, இவன் நல்ல ஆளு, என் வீட்டில் மட்டும்தான் அவன் பிரசங்கம் பண்ணான், மற்ற எல்லார் வீட்லையும் நான் தான் பிரசங்கம் பண்ணேன். அவன் நினைச்சிருப்பான், என்ன பிரசங்கம் பண்ணு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன செஞ்சாரு, திரும்ப வந்துட்டானே இவன் கூடவே அப்படின்னு. அப்படி நினைக்க மாட்டான் என் பிள்ளை. அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த 3 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாள்லாம் ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கொடைய பிடிச்சிக்கிட்டு ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. என்கிட்ட நேத்து அண்ணன் சொன்னாரு, உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் மட்டும் நினைச்சுக்கிட்டேன், ஆஹா 30 இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு தெருவில் கத்துன்னு கத்திட்டு மைக்கே இல்லாம மெக்கஃபோன் இல்லாம தெருவில் கத்தி பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், வாய்ஸ் நல்லா இருக்குன்றாரு. அப்ப ஏதோ ஒண்ணு யாரு பண்ணியிருக்கா? ஆண்டவர் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலோடைய இந்த பிலிப்பி சபை மக்கதோனியா முழுவதிலும், அதாவது ஐரோப்பா முழுவதிலும் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு 5 காரியங்களை செஞ்சாங்க. அந்த 5 காரியத்தை நான் சொல்ல போறேன். அவங்க சுவிசேஷத்துக்கு உடன்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல யாரையாவது பார்த்து, நீங்கள் சுவிசேஷத்துக்கு உடன்படுகிறீர்களான்னு கேளுங்க. இப்ப நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்பேன், கையை தூக்கணும். ஆனா இந்த வருஷம் புதுசா ஒருத்தரை நான் சபைக்கு கூட்டிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு வாரமாவது புதிய ஆத்மா ஒன்றை நான் சபைக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிறீங்கன்னு பாஸ்டர் சொல்றாரு. இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறேன். கரங்களை சீக்கிரம் உயர்த்துங்க. இவ்வளவுதானா? மற்றவங்களாம் கூட்டிட்டு வரல யாரையும் புதுசா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கையை தூக்கணவங்களுக்காக கரங்களை தட்டி. இன்னைக்கு கூட யாரோ பிரதரை கூப்பிட்டு வந்தாங்க புதுசா. சரி, 5000 மாறணும்னா ஒரே ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? இப்போ இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ எனக்கு கணக்கு தெரியல, ஒரு 1000 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறோம். எத்தனை பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோ. ஆமா, நான் 100ல இருந்து ஒரு கணக்கு வர்றேன். எதுல இருந்து வர்றேன்? 100ல இருந்து கணக்கு வர்றேன். 100 பேர். எத்தனை பேரு? 100 பேர். ஒரு வருஷத்துல 100 பேரு ஒரே ஒரு ஆத்மா உள்ள கொண்டு வந்தா அடுத்த வருஷம் 200 இல்லையா? அந்த 200 பேரு அடுத்த வருஷம் ஒரே ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா 2வது வருஷம் எத்தனை? 400. ரைட்டா? அந்த 400 பேரும் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆத்மாவை உள்ள கொண்டு வந்தா அடுத்த வருஷம் 800. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனாவது வருஷம் 800 ஆயிடுச்சு? 3வது வருஷம் 800 ஆயிடுச்சு. 200 ஆச்சு, அதுக்கப்புறம் 400 ஆச்சு, 800 ஆச்சு. 800 அடுத்த வருஷம் 4வது வருஷம் எத்தனை ஆயிரும்? 1600. 5வது வருஷம் 3000. 6வது வருஷம். சரி, இப்ப நீங்க 500 பேர் இருக்கிறீங்க அல்லது 1000 பேர் இருக்கிறீங்கன்னா 500 ஒரு வருஷத்துல 1000 ஆகணும், 1000 அடுத்த வருஷம் 2000 ஆகணும், 2000 3வது வருஷத்துல 4000 ஆகணும், 4வது வருஷத்துல 8000 ஆகணும். அல்லேலூயா. ஆகல அப்படின்னா, இல்லை நான் ஒன்றும் நல்லதா சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன், கெட்டது ஒன்றும் சொல்ல விரும்பல. நான் விட்டுருங்க, என்னை எதையாவது கெட்டதா சொல்ல வச்சிடாதீங்க. அல்லேலூயா. பைபிள்ல ஒன்று இருக்கு, என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாவத்துல 2 வெரைட்டி இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. பாவத்துல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு சின் ஆஃப் கமிஷன், இன்னொன்னு சின் ஆஃப் ஒமிஷன். எல்லாரும் சொல்லுங்க. சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம், செய்யக்கூடாததை செய்வது பாவம். சிகரெட் பிடிப்பது பாவம், சினிமா பார்ப்பது பாவம், சைட் அடிப்பது பாவம், வேற தண்ணீர் அடிப்பது, தண்ணீர்னா வேற தண்ணீர், மது அருந்துவது பாவம், கெட்ட வார்த்தை பேசுவது பாவம், பிறரை அவமதிப்பது பாவம். அதே அப்படியே வர்றேன், இதெல்லாம் செய்யக்கூடாததை செய்வது சின் ஆஃப் கமிஷன். சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா ஜெபம் பண்ணாதிருந்தால் நான் பாவம் செய்கிறேன். சாமுவேல் சொல்றார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் நான் பாவம் செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணாம இருந்தா பாவம், வேதம் வாசிக்காம இருந்தா பாவம், சர்ச்சுக்கு வர வேண்டிய அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனா பாவம், சர்ச்சை கட்டடிச்சுட்டு
ஐயோ பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க நான் போலன்னா அவன் தாலி கட்ட மாட்டான்ற மாதிரி நீங்க கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க. அவங்க வந்து கொடுக்கும் போதே தெரியும் அவங்களுக்கு என்னன்னா இவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு நினைச்சு உங்க பேரே லிஸ்ட்ல எழுதிருக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்கு. ஆனா பத்திரிக்கை கணக்குக்கு கொடுத்துட்டு போயிடும், மொய்ய போட்டு விட்டுருவான்ட்டு நம்பி என்ன செய்வான், வந்து பத்திரிக்கை வைப்பான். வைக்கும் போதே சொல்லுவாங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுக்குறேன். நம்மளு ஐயோ நீங்க முக்கியமான ஆளாச்சே வராம இருப்பேனா. பிரச்சனை வந்த உடனே மட்டும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டியது, முன்னாடியே ஓடி அந்த ஆண்டவர் சொல்லுவார், இங்க பேரு அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ அந்த கல்யாணத்துக்கு தானே போனேன், நீ கிளம்பு, உன் பிரச்சனையை நான் பார்க்க முடியாது, நீ போய் அந்த ஆள்கிட்ட சொல்லு, அந்த கல்யாண வீட்டுக்காரன்ட்டு சொல்லு. அல்லேலூயா. நல்ல வேளை அப்படிலாம் ஆண்டவர் சொல்றது இல்லை உங்களுக்கு, இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கவே முடியாது. ஆமேன். பாவம்னா என்ன? சுவிசேஷத்தை அறிவியக்காது இருந்தா அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் பாவம். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கட்டளையா ஆலோசனையா? கட்டளையா? கட்டளை தானா? செஞ்சீங்களா சொல்லுங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வந்திருக்கீங்கள, 4 சேரை உடைச்சிருக்கிறோம், பாய கொஞ்சம் கிழிச்சிருக்கிறோம், அதுக்கா சொல்லுங்க? எதுக்கு வந்தோம் சர்ச்சுக்கு? சும்மா வந்து நானும் கொலுப்பம்மா மாதிரி உள்ளார வந்து உட்காந்துட்டு போறதுக்கா? எது பாஸ்டர் சந்தோஷமா இருப்பாருன்னா ஆண்டவர் சந்தோஷமா இருக்க வேணாமா? சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் கன்வென்ஷனுக்கு வரும்போது யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வர்றதா இருந்தா வாங்க, இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கிடுங்க. பாதி பேர் நல்ல வேளை எங்க பாஸ்டர் இனிமேட்டுக்கு திட்டமாட்டார். ஏன் வரலன்னு கேட்டா, பாஸ்டர் யாரும் என் கூட வரல அதனால நாங்க வரல அப்படின்னு சொல்லிடலான்னு ஐடியா. உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது, உங்க மைண்ட் வாய்ஸ் தேவையா அது உங்களுக்கு? பிரமாணத்தை மீறுவது பாவம். பைபிள்ல இருக்கு பிரமாணத்தை. என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, என் அப்பன் இயேசு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னதில்லை, ஆனா ஒரே ஒரு காரியத்துக்காக கண்ணீரோடு சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமானாயிருக்கிறவர் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு ஜெபம் பண்ண சொன்னார். அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ண சொன்ன மிக முக்கியமான ஒன்று ஆத்தும அறுவடைக்காக. அல்லேலூயா. எந்த சபை அன்லிமிட்டடா மாறும் தெரியுமா? வான மண்டலத்தில் ஆளுகை செய்யும் தெரியுமா? எந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோ அந்த சபை, எந்த சபை சுவிசேஷத்துல உடன்படுகிறதோ அந்த சபை வானமண்டலத்துல ஆளுகை செய்கிற சபையாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, யூதாவில் சொல்றார், சிலரையாவது அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. எப்படி ரட்சித்து சொல்லுங்க? உங்க அக்கௌண்ட்ல சிலராவது இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சிலராவது இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு அக்கௌண்ட் இந்த வரைக்கும் நீங்க ஓபன் பண்ணலன்னா கெஞ்சி கேட்கிறேன், இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? முதல்ல சுவிசேஷத்துக்கு உடன்படணும். என்ன பண்ணணும்? ஆமா, கிறிஸ்மஸ் டைம் உங்க வீட்டில் வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நல்லா கேக்கெல்லாம் வாங்கி உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காஸ்பல் வச்சு கொடுக்கணும். ஒன்று புதிய ஏற்பாடு வச்சு கொடுக்கணும், இல்லாட்டி இப்போ ஒரு ட்ராக்ஸ் ஒன்று புக்கு மாதிரி ஒரு சோப்பு கலர்ல, அது என்னது, மோகன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு கோடி ட்ராக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது பல இடங்களுக்கு பல சபைகளுக்கு வந்திருக்கு ஃபெலோஷிப்ஸ் மூலமா. அது வந்துச்சான்னு தெரியல. புக்கு மாதிரி புதிய ஏற்பாடு, இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இருக்கும். அதை உள்ள வச்சு கொடுங்க, இல்லைன்னா புதிய ஏற்பாடை வச்சு கொடுங்க. நான்லாம் வருஷம் 50 இருந்து 100 பேருக்கு எங்க தெருவில் வேணும்னு நினைக்கிறானோ விரும்பலையோ எல்லார் வீட்டுக்கும் நானே ஸ்வீட்டு செஞ்சு உக்காந்து பாக்ஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் தெருவில் இருக்கிற ஆளுக்கு ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட ரத்தப்பள்ளியை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டேன் அவங்களுக்கு. ஆமென்.
இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு 1000 கொடுத்துட்டோம் இந்த 3 நாள்ல. இன்னும் ஒரு 9000 டிராக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நேத்து போன இடத்துல ஒரு பாஸ்டர் ஏகப்பட்ட பாக்ஸ் அடுக்கி வச்சிருந்தாரு. ஐயா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க, என்கிட்ட காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு 1000 வாங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு 8000 இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். இந்த டிசம்பருக்குள்ளார எப்படியாவது எங்க ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். ஏற்கனவே ஒரு முறை எல்லா வீட்டுக்கும் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன். இப்ப திரும்ப 2வது தடவை சொல்லணும் அப்படின்னு என்னுடைய தீர்மானம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்மானம் நான் எடுக்கும் போது என் கூட சேர்ந்து இப்போ நான் ஒன்று சொல்றேன்ல, பாஸ்டர் நானும் இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதை கிறிஸ்மஸ் டைம்ல ஸ்வீட் பாக்ஸா வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் புதிய ஏற்பாடு கொடுங்கன்னு யார் கேட்குறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்னா சுவிசேஷத்துல உடன்படுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உடன்பட விரும்புறீங்க? ஒருத்தன் திருட வர்றான்னு வச்சுக்கோங்க. திருட வரும்போது ஒருத்தன் வெளியே ஒருத்தனை நிறுத்திட்டு, எப்பா வெளியே இருந்து யாரா வர்றாங்களான்னு பார்த்துக்க, இந்த உள்ளுக்குள்ளார சர்ச்சுக்குள்ள இருக்கிற கீபோர்டை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒருத்தன் உள்ள வர்றான். கேமரால மாட்டிக்கிட்டான். போலீஸ் என்ன செஞ்சிருச்சு, என்ன பிடிச்சிருச்சு. நான் நல்லவன் என்ன செய்யறேன், மாட்டின உடனே சார் நான் மட்டும் திருட வருவேனா சார், வெளியே ஒருத்தனை நிறுத்தியிருந்தேன் சார், அவனையும் சேர்த்து பிடிங்க சார் அப்படின்னு நான் சொல்றேன். போலீஸ்காரங்க அவனை தேடுறாங்க, வீட்டில் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கேஸ் எழுதும் போது என்னென்ன எழுதுவாங்கன்னா, அக்யூஸ் நம்பர் 1 யாரு? ஜேம்ஸ் எட்வர்ட். அக்யூஸ் நம்பர் 2 இவன் திருட்டுக்கு உடன்பட்டபடியால். என்ன பட்டபடியால்? திருட்டுக்கு உடன்பட்டபடியால்னு அக்யூஸ் நம்பர் 2 போடுவாங்க. அவன் வெளியே தான் நின்று இருப்பான். அக்யூஸ் நம்பர் 1 சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆளா இருக்கட்டும். அட்லீஸ்ட் அக்யூஸ் நம்பர் 2 நீங்களா இருங்க. அக்யூஸ் நம்பர் 1 நானு. யாரு? ஆமா. இப்ப பாருங்க, அக்யூஸ் நம்பர் 2 உங்களை மாத்துறதுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்படி ஒரு ட்ராக்ஸ் போயிட்டு இருக்கு வெளியே. இதுல நிறைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் அப்படின்ற ட்ராக்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கேயாவது கண்டிப்பா அண்ணன்ட்ட கேட்டா வந்துடும். எப்படியும் நம்ம ஆளுங்க வச்சிருப்பாங்க. ஆமா, வர வச்சிருங்கண்ணே. வர வச்சு எல்லாரும் வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க. இது சுவிசேஷத்துக்கு உடன்படுதல். 2வது எடுத்து வாசிங்க 7ஆம் வசனம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்தை, பைபிளை பாக்குறீங்களா எல்லாரும்? என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக மாறுதல். எல்லாரும் என்ன கவனிக்கணும். எல்லாரும் முதல்ல உடன்படு. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்திற்கு உடன்படு. பக்கத்துல இருக்கிறவங்கள பிடிச்சி சொல்லுங்க, உடன்படுங்கள். ஆமா ஐயா, உடன்படுங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? 2வது பங்காளியா மாறுங்கள். என்னவா மாறுங்க? முதல்ல கூட பையன் தூக்கிட்டு போகணும். என்ன பண்ணுமோ? ஆமா, நீங்க போறீங்களா அண்ணே, சுவிசேஷம் சொல்ல போறீங்களா? நானும் கூட வர்றேன், சும்மா வர்றேன். எப்படி வர்றேன்? டிரைவரா வரட்டுமா? எப்படி வரட்டுமா? ஆமா, நம்ம கூட டிரைவரா வந்தா கூட என்ன வந்துடும்? அந்த அபிஷேகம் வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் பிடிச்சி போடுறது தான் வேலை. ஆமா, சும்மா பாஸ்டரோட ஊழியத்துக்கு வரேன்னா கொஞ்ச நாள்ல அவர் பாஸ்டர் ஆயிடுவார். ஆமேன். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பாதி தம்பிங்க சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் கூட சுத்திக்கிட்டே இருந்தேன், கடைசியில் இப்போ என்ன இருந்துட்டேன், பைபிள் காலேஜ் வந்துட்டேன், அப்புறம் பாஸ்டர் ஆயிட்டேன். நான்லாம் சுவிசேஷத்துக்கு முதல்ல உடன்பட்டேன், அப்புறம் பங்காளியா மாறினேன். முதல்ல கூட போக ஆரம்பிச்சேன். அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா கொஞ்சோண்டு பங்காளி. நானும் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. தம்பிங்கெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீங்களாம் அநியாயத்துக்கு பேசுறீங்க. பொம்பளை பிள்ளைகளா பசங்களா? இவங்கெல்லாம் பசங்க தானே. ஐயோ, ஒன்லி கேர்ள்ஸ் ஒன்லி ஆல்வேஸ் டாக்கட்டிவ். டோன்ட் பி டாக்கட்டிவ். ஓகே ஓகே, சூப்பர். பசங்க தான், நம்ம பசங்க தான். டேய், பொம்பளை பிள்ளைங்க தாண்டா ரொம்ப பேசுவாங்க, நீங்க பேசப்படாதரா. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். என் பிள்ளைங்க நீங்களாம் ஆண் சிங்கம் மாதிரி அப்படியே அமைதியா இருக்கீங்க பாருங்க. ஆமா, இவங்க தான் சலச்சலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பேசாதீங்க கொஞ்ச நேரம். குட். நான் சொன்ன 5 பாயிண்ட் நீங்க சொல்லலன்னா இன்னைக்கு பிரியாணி போட்டனம் கிடையாது உங்களுக்கு. 5 பாயிண்ட். முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு உடன்படு. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு. 2வது, சுவிசேஷத்துக்கு பங்காளியாய் மாறு. 3வது, சுவிசேஷத்தை அறிவி. எல்லாரும் சொல்லுங்க. 18ஆம் வசனம். இதனால என்ன? வாதினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆமென். முதல்ல கூட போகணும், அப்புறம் ஏதாவது சின்னதா ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் நீங்களே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென். சுவிசேஷத்தை சொல்லணும். 4வது 27ஆம் வசனத்துல சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்துக்கு போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, நானும் போய் நிற்பேன். அல்லேலூயா. ஏயா இயேசு உண்மையான தெய்வமா அப்படின்னு கேட்டா, ஆமா இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியமா போராடுறது. ஆமென்.
ஐந்தாவது அதே வசனம் 27ஆம் வசனத்தின் கடைசி வசனம், சுவிசேஷத்திற்காக பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளுங்க? எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். 5 சொன்னேன். பக்கத்துல இருக்கிற ஆளை பிடிங்க பார்ப்போம். அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களை அப்படியே தடவுங்க. பிடிங்க பிடிங்க, பக்கத்துல பிடிங்க. யாரும் பிடிக்கிற மாதிரி தெரியலையே. என்ன எல்லாம் ஒன் இன் கிரைஸ்டா இல்ல பேட் இன் கிரைஸ்டா, செப்பரேட்டட் இன் கிரைஸ்டா? பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிங்கன்னு சொன்னேன். கையை பிடிச்சிட்டீங்களா? தூக்கி காட்டுங்க பார்ப்போம். தூக்காத கைகள் எல்லாம் சீக்கிரம் பிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, உடன்படு, பங்காளியா மாறு, அறிவி, அப்புறம் போராடு, அப்புறம் பாத்திரனாக நடந்து கொள்ளு, அன்லிமிட்டெட் காஸ்பல் ஷேரிங் சர்ச்சா மாறிடு. கையை கீழே போட்டுருங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பிரமாணத்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை செய்யலைன்னா பாவமா மாறிடும். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லிட்டேன், 5 பிரமாணம் சொல்லியிருக்கேன். நான் உங்களை உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லலை. முதல்ல என்ன செய்ய ஆரம்பிங்க? ஒரு பிரேயர் செல் போவோமா அப்படின்னா, சிஸ்டர் போவோமே, எங்க நடத்தணும்? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரேயர் செல் நீங்க போய் நடத்திட்டு வந்துடுறீங்களா? போறேன்னு போனோம். அதுக்கு பதிலா அதெல்லாம் போக முடியாது, நானே தனியா பிரேயர் செல் நடத்திக்கிறேன், நீ என்ன வர்றது? அல்லேலூயா. சொல்லுங்க, வட்டத்துக்குள்ள வட்டம் போடுறது. எப்படி வட்டத்துக்குள்ள? அதுல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஆளுங்க. சபையோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை தாராளமா செய்ய ஆரம்பிங்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய புது இடங்கள்ல போய் பிரேயர் செல் ஆரம்பிங்க, ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டரை கூட்டிட்டு போங்க, ஒரு நாள் ஆரம்பிச்சு வைக்கட்டும். தொடர்ந்து என்ன செய்யுங்க? நடத்துங்க. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னவா மாறும்? ஒரு பலிபீடமா மாறும். அல்லேலூயா. பலிபீடம்னா அங்க பந்தியும் ரத்தமும் என்ன செய்யப்படணும்? கொடுக்கப்படணும். அதுதான் பலிபீடம். கர்த்தருடைய பந்தி ஷேர் பண்ற சபையா மாறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். முதல்ல சபை வளரணும்னா அன்லிமிட்டெட் ஜெனராசிட்டி. 2வது சபை வளர்ச்சிக்கு அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரி. எல்லாரும் சொல்லுங்க. 3வது சபை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்ன? 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து சி மைனர் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஜி மேஜர், ஜி மேஜர். ஓ இந்த கண்மலையானவரே. போதும், தேங்க்யூ. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அவர் என்ன கார்டு நான் சொன்னேனோ நான் சொன்ன கார்டை வாசிச்சார். அவர் என்ன வாசிச்சாரோ அதுக்கு நான் பாடினேன். அதுக்கு பேர் தான் இசை. என்னது? அதாவது நானும் அவரும் இசைந்து இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க இசைந்த ஆத்துமாக்கள்னா, பாஸ்டர் இங்க இருந்து இந்த வாரம் கன்வென்ஷன் நடத்தணும் அப்படின்னா, எதுக்கு கன்வென்ஷன் நடத்தணும் அப்படி கேட்கக்கூடாது. ஆமா ஆமா கன்வென்ஷன் நடத்தணும் அப்படி சொல்லணும். இசைன்னா என்ன? காடை கொடுங்க, சி மேஜர் கொடுங்க. இப்ப ஆமா ஆமா என்னங்க ஒத்து பாட சொல்றீங்க? அதுதாங்க இசைந்த ஆத்துமா, அதுதாங்க ஏக சிந்த ஹார்மோனி. அது பேர் என்னது? ஹார்மோனி. லேலுயா, லேலுயா,
பவுல் நல்ல வேளை சிம்பொனி சொல்லல. என்ன சொல்லல? பவுல் ஹார்மனி மட்டும் சொல்லியிருந்தார். சிம்பொனி சொல்லியிருந்தாருன்னா தகராறு ஆயிருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு 100 இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யணும், சேர்த்து அவன் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி என்ன செய்யணும், வாசிக்கணும். அதுக்கு புதுசா பவுல் சொல்றாரு ஹார்மனி. என்னது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு தலைவரா, அந்த தலைவர் சொல்றதுக்கு எஸ். யோசுவா சொல்றான் யோர்தானிலே கால் வையுங்கள். 10 ஆசாரியன் சேர்ந்து, அதெல்லாம் கால் வைக்க முடியாதுங்க, அது கரை புரண்டு ஓடுது, காலை வச்சா தட்டிட்டு போயிடும், அது எவ்வளவு ஆழமா இருக்கு உனக்கு என்னையா தெரியும், நீ போய் காலை வை அப்படின்னு ஒரு ஆள் கூட என்ன செய்யல, சொல்லல. எல்லாம் சேர்ந்து போய் என்ன ஜாஷுவா சொல்றீங்க, கால் வைக்கணுமா, போய் கால் வைப்பான்னு வச்சான் பாருங்க. அப்படியே யோர்தான் 20 கிலோமீட்டருக்கு பின்னாடி போயிடுச்சான். அல்லேலூயா. அப்படியே போய் மலை மாதிரி நிக்குது. அந்த ஏரியாரெல்லாம் மிரண்டுட்டான். யோர்தான் பின்னாடி திரும்பினதை பார்த்தவொன்னா, அம்மா இவனுங்க எப்படிப்பட்ட ஆளா தெரியலையே, இவங்க உள்ள வந்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்க போல் இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. 7 நாள் எரிகோவை சுத்தி வாங்க. 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வாங்க. ஓடணுங்க. 7ஆம் நாள் 7 முறை சுத்தணும்னா ஓடி வரணும். ரன்னிங்ல ஓடினாதான் 7 முறை என்ன செய்ய முடியும், சுத்தி வர முடியும். இழைச்சு போயிருப்பான். கடைசி நேரத்துல 7ஆவது முறை சுத்தி வரும்போது என்ன பண்ணணுமா, ஆர்ப்பரிக்கணுமா சத்தமா. ஏங்க ஓடி வர்றவன் எவனாவது ஆர்ப்பரிக்க முடியுமா? ஒழுங்கா மூச்சு வாங்கிட்டு இருக்காது. யோசுவா சொல்றாரு 7ஆவது முறை சுத்தி வந்து ஓங்கி ஆர்ப்பரி, உன் பலவீனத்துல என் பலன் எப்படி விளங்கும்னு காட்டுவேன். கேள்வியே கேட்கலங்க. 30 லட்சம் பேர் ஒரு மனதோடு எரிகோவை சுற்றி வர அவர்கள் தீர்மானித்த போது, கர்த்தர் அற்புதங்களை செய்தது உண்மை என்றால் திருச்சபையின் ஒரு மனம் ஒற்றுமைதான் மிகப்பெரிய வளர்ச்சியாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் நீங்க தேவ மனுஷனா நினைச்சீங்கன்னா நீங்க அவரோட ஒத்து போவீங்க. அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர். எப்படி எல்லாம் என்ன பாக்குறீங்க? எங்க அப்பா எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர். எல்லாருக்கும் அப்பாவுக்கும் மகன் தான் என்னவா இருப்பாங்க, அசிஸ்டன்ட். எனக்கு எங்க அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர். எப்படின்னா, நான் ஊழியத்துக்கு வந்து பாஸ்டர் ஆன பிறகு 4 வருஷம் கழிச்சு அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டார். அதனால எனக்கு என்னவாயிட்டார் அவரு, நான் தான் ஃபவுண்டரு, எங்க அப்பா யாரு எனக்கு அசிஸ்டன்ட். இப்ப கூட கடைசி ஆசீர்வாதம் இன்னைக்கு அவர் தான் போட்டார். அங்க என் பையன் நடத்தினா, எங்க அப்பா என்ன செஞ்சாரு, கடைசியா ஆராதனை முடியும் போது ஆசீர்வாதம் போட்டு முடிச்சார். அல்லேலூயா. எங்க அப்பா ஒரு நாளும் நான் என்ன ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து இது செய்ய வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரம்மானேன்னு கேட்பாரு. ஆமா, அப்ப செய், நான் ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. எங்க அப்பா ஒரு பெரிய ஆபீசரா இருந்தவர். எங்க அம்மா தான் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. எங்க அம்மா ஆனா மறுத்தது கிடையாது. செய் மகனே, நல்லா செய்யின்னுவாங்க. எப்படி செய்ய, நல்லா செய், செய்யறத தொடர்ந்து செய், நடுவில் என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. அதை மட்டும்தான் எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா செய்யாதன்னு சொன்னதே கிடையாது. ஆமென். ஊழியத்துல அவர்கள் எனக்கு பெரிய பலனா இருந்தார்கள். ஆமென். எனக்கு இன்னைக்கும் விசுவாசிகள் இருக்காங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இதை செய்ய போறேன் அப்படின்னு, வெயிட் பண்ணவே மாட்டேன். ஜனங்க செய்யணுன்றதுக்காக வெயிட் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பாஸ்டர் செய்யணும்னு சொல்லுவாரு, அப்புறம் செஞ்சிருவாரு அவரு. அல்லேலூயா. என் கூட இணைந்த அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் அதிகமா தேவனுக்காக செயல்பட முடிகிறது. ஆமென். அப்ப நீங்க சபையோடு ஒன்றிணைக்கப்பட வேண்டும், ஒற்றுமையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒற்றுமையாக்கப்படல அப்படின்னா சபை அன்லிமிட்டெட் சர்ச்சா மாற முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, அன்லிமிட்டெட் யூனிட்டி இன் தி சர்ச். சபைக்குள்ள எப்படி இருக்கணும், அளவு கடந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றையும் 14வது மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலே மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவர் எப்படி இருக்கணுமா, அன்லிமிட்டெட் ஹியூமிலிட்டி இருக்கணும் சர்ச்சுக்குள்ளார. தாழ்மையுள்ள விசுவாசிகளாய். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும், தாழ்மையுள்ள நபர்களாய். ஆமென். தாழ்மை தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான உச்சபட்ச தகுதி.
ஏனென்றால் இயேசுவே தாழ்மைக்கு அடையாளமாய் இந்த பகுதியிலே தன்னையே காண்பிக்கின்றார். அவர் தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, சபைக்குள்ள கீழ்ப்படிதலும் தாழ்மையும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிதலும். ஆமா, இத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படின்னா அத்தனை மணிக்கு என்ன செய்யணும்? வரணும். இந்த குட்டி பசங்க மாதிரி பண்ணக்கூடாது. சில பேர் பெரிய விசுவாசிகள்லாம் இந்த சின்ன பசங்க மாதிரி பண்ணுவீங்க. சில பேர் எப்படின்னா, ஆமா இந்த பாஸ்டருக்கு வர வேலை இல்லை, அவர் எதையாவது சொல்லுவார், இத்தனை மணிக்கு வா அத்தனை மணிக்கு வான்னு. நம்மளால எப்படி வர முடியும், நம்ம பிஸ்னஸ் இருக்கு அது இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? எவ்வளோ சொன்னாலும் இவன் பேசிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சில பேர் எவ்வளோ சொன்னாலும் என்ன செய்வாங்க? எல்கேஜி பாய்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்காதுன்னா தாழ்மை இருக்காது. என்ன இருக்காது? ஆமாம், சபையில் அன்லிமிட்டடாக தாழ்மை இருந்துச்சுன்னா ஆண்டவருக்காக அன்லிமிட்டடாக நம்ம மாற முடியும். ஆமேன். அடுத்தது சபையில் 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. கொஞ்ச நேரம் காடை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? இவங்க பேசுற சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் காடை கொடுங்களேன். ரைட், தேங்க்யூ. கொஞ்ச நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களெல்லாம் அடக்கிறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லையா? வாலண்டியர்ஸு. இந்த குட்டீஸ் எல்லாம் இந்த பசங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் வாலிப பசங்க ஹெல்ப் பண்ணுங்களேன். மண்டையில் 2 போடு, அமைதியாயிருவான். அல்லேலூயா. சொல்லுங்கள். சண்டே கிளாஸ் வாத்தியாருங்களுக்கு தனியாக நான் கிளாஸ் எடுக்கணும் போல் இருக்கு. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் எங்கே இருக்கிறாங்க? இங்கே. ஆமாம், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் இவங்களை கவனிக்கணும். வாலண்டியராக டப்புன்னு பக்கத்தில் பிள்ளைகளோடு வந்து உட்காந்து என்ன செஞ்சிடணும்? அடக்கணும். அப்போ தான் பிள்ளைங்க வந்து வளருவாங்க, வசனத்தை கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்க வசனம் கேட்கலை அப்படின்னா பின்னாடி அவங்களால என்ன செய்ய முடியாது. இந்த குழந்தைங்கள்லாம் வசனம் கேட்கும். ஆனால் அந்த 6 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள் வசனம் கேட்க மாட்டான். அவன் 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வசனம் கேட்கலன்னா 13 வயசுக்கு மேலே ஏகப்பட்ட கேள்வியை கேட்டு நம்ம உயிரை வாங்குவான். ஆமாம், 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா கவனிக்கும். அந்த 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அல்லேலூயா. அதனால இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், இப்போ நம்ம அவங்கள பற்றி பேசினா மட்டும் தெரியுது பாருங்க. எல்லாம் அமைதியாக இருங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிக்கணும். அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. சபையின் வளர்ச்சியில ஜனங்களுடைய தியாகம் ரொம்ப முக்கியம். ஊழியனுடைய தியாகமும் ஜனங்களின் தியாகமும் அன்லிமிட்டெட் சாக்ரிஃபைஸ். ஆமென். தியாகம்னு சொன்ன உடனே நெவர் மைண்ட் அபவுட் த மணி. நான் சொல்றது எல்லாமே, நான் ஏற்கனவே ஜெனராசிட்டி வேற சொல்லிட்டேன். இங்க தியாகம்னு சொல்றது நேரம் தான். உங்களுக்கு எதுதான் காசு? உங்களுக்கு எது காசு? எதுங்க காசு? சம்பளத்துக்கு போனீங்கன்னா எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்க? இத்தனை அவருக்கு, இத்தனை பிட்டுக்கு இவ்வளோ காசு இருக்கா? நீங்கள் இங்கே வந்து உட்காந்து இருக்கிறீங்க, நீங்கள் ஊழியத்துக்கு கிளம்பி போறீங்க, ஒரு ப்ரேயர் செல் நடத்த போறீங்க. நீங்கள் எதை தியாகம் பண்ணுறீங்க? உங்கள் நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம். ஆமேன். உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் முதலீடு பண்ணுங்க. ஆனால் தியாகம் பண்ணி தான் என்ன செய்யணும்? ஏன்னா இந்த நேரங்கள்லாம் பூமியில சில நேரம் நமக்கு திரும்ப என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. எங்க தான் கொடுக்கப்படும்? நித்தியத்துல தான் கனமா கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபை ஜனங்கள் தங்கள் நேரத்தை சபைக்காக கொடுக்கிறார்களோ அந்த சபை அன்லிமிட்டடா மாறும். அன்லிமிட்டட் சாக்ரிஃபைஸ் இன் டைம்ஸ். நேரங்கள் கொடுக்கிறதுல தியாகம் உள்ள சபை வளரும். ஆமேன். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அன்லிமிட்டெட் விகர், எல்லையற்ற ஒரு சக்தியை வெளிப்படுத்தணும் சபை. எல்லாரும் சொல்லுங்க, எதை வெளிப்படுத்தணும்? வாஞ்ச, ஸ்பீடு. நேத்து ஒரு பிரதர் இங்க இருந்து பாஸ்டர் சொல்லி அனுப்பினார், உங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு பிரதருக்கு சொல்லியிருக்கேன், அவர் உங்களை வந்து கூட்டிட்டு போவார். நான் இங்க இருந்து போகும்போது கார்ல ஃபோன் பண்றேன், சரி அவர் எங்கேயாவது வீட்டில் இருப்பாரு,
நம்ம போகும்போதே சொன்னாதானே அவர் வீட்டிலேருந்து வருவார். நம்ம போய் அங்கே இதை பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க, அப்படி நான் கிளம்பிட்டேன், நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு. அவர் நான் அங்கே தான் பாஸ்டர் இருக்கேன்னாரு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஏன்னா என் டைமிங் இன்னும் 25 நிமிஷம் காட்டுது. அவர் ஆல்ரெடி அங்கே என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நான் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புறேன், 6:02க்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. அட பாவி, இந்த மனுஷன் நம்மளை என்ன செய்ய மாட்டார் போடுறக்கு. கரெக்ட் டைம்ங்க. இப்போ 9:55க்கு ஃபோன் பண்ணி 10 மணிக்கு கரெக்டா டைமுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்க இருக்கீங்கன்னு. ஐயா உள்ளார வந்துட்டேன் நான். அப்படி எல்லாரும் ஆக்டிவா மட்டும் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமென். சபைக்கு தேவை அன்லிமிட்டடான ஸ்பீடான ஆட்கள். இந்த சோம்பேறிகளை ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடவே மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு பிடிக்காத ஆளு உலகத்திலே யாரு தான்? சோம்பேறி தான் பிடிக்காது. ஆண்டவர் சொல்றார், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆயிருவான். அவனுக்கு சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது. சில பயல காலையில ஜபத்துக்கு எழுப்புறதுக்குள்ளார நாம் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஐயோ, எங்க பைபிள் காலேஜ்ல ஒருத்தர் இருந்தான். அவனை காலையில எழுப்பி விட்டா எழுப்புறவனை அடிச்சு விடுவான். பாடனா இருக்கிறது மிக மோசமான ஒரு வேலை. எல்லாருக்கும் நீங்க தான் எதிரியா இருப்பீங்க. ஏன்னா சிரிப்பான் முதல்ல பார்த்து, நம்பிராதீங்க. பாவம் இந்த மனுஷன், அத்தனை பேரும் எதிரியா இருப்பான். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையிலே பக்கெட்டோட போயிருவேன் மேலே. ஒரு பக்கெட்டு ஒரு மக்கு. எவன் ஏந்திரிக்கலையோ தூக்கி மூஞ்சில் என்ன செஞ்சிட வேண்டியது, ஊத்திட வேண்டியது. என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா இவனை இப்ப எழுப்பலன்னா அவன் ஊழியம் செய்யறன்ற பேர்ல பண்ற அட்டூழியம் இருக்கும் பாருங்க, தாங்கவே தாங்காது. அல்லேலூயா. என் பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்பீடா இருந்தாங்க, காலையிலே வந்துட்டாங்க. உங்களை தான் நான் தப்பா சொல்லுறேன்னு நினைச்சிடாதீங்க சாமி, உங்களை யாரையும் நான் சொல்லலை. எங்க பைபிள் காலேஜ்ல அப்படி ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. சில பேரை டேய் ஓடுறா அப்படின்னா ஓட மாட்டான், அப்பதான் மெதுவா நடப்பான். இப்படி நான் சொன்னேன், டேய் ஓடுறான்னு சொன்னேன் அப்படின்னு. இந்த பைபிள்ல தாவீதுக்கு அவங்க அப்பா ஒரு 35 கிலோ மூட்டைய லோடை ஏற்றி விட்டுட்டு, மகனே நீ நேராக அந்த ராணுவத்துக்கு ஓடி, என்னது ஓடி. இவன் ஓடின்னு சொன்னது 19 கிலோமீட்டர், 3 மலையை தாண்டி ஏறி இறங்கி ஓடணும். எத்தனை? 3 மலையை ஏறி இறங்கி ஓடினாதான் அந்த யுத்த களத்துக்கு போகலாம். ஒரு வாலிப பையன் 16லேருந்து 17 வயசு இருக்கும். 20 வயசு வந்திருந்தா மிலிட்ரியில அவனையும் சேர்த்து இருந்திருப்பாங்க. 20 வயசு இல்லை தாவீதுக்கு. 20 வயசுக்கு முன்னாடி யுத்த களத்துல தாவீது ஓடுறான். பைபிள்ல சொல்லியிருக்கு, தாவீது தன்னுடைய ரசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், ஓடி. அங்க இருக்கும் அவங்க அப்பா ஓடின்னு சொல்லியிருப்பாரு, இவன் ஓடின்னு பைபிள் எழுதியிருக்கும். சோம்பேறிகளை ஆண்டவர் பயன்படுத்துறதே கிடையாது. எவன் சுறுசுறுப்பா இருக்கானோ ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ கப்பம் கட்டுவான். பகுதி கட்டுறதுன்னா வேற ஒன்றும் இல்லை. ராஜாக்கள் சில பேர் யுத்தத்துக்கு பயந்து போய், அண்ணே எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க கொடுத்துட்றேன், என்ன இந்த ஊர்ல ராஜாவா இருக்க விட்டுருங்கன்னு மேல இருக்கிற ராஜாவுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு கிடப்பான். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஆனா ஜாக்கிரதையுள்ள ராஜா என்ன செய்வான், அவன் கத்தியை கொண்டு போய் எதிரி கழுத்துல விட்டுட்டு சொல்லுவான், யார்கிட்டடா வந்து வம்புழுக்கிற, வாடா கர்றா முட்டி படுறா, கழுத்தை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கப்பம் வாங்குவான். ஆமென். அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறி பகுதி கட்டுவான். நீங்க மட்டும் ஜாக்கிரதையான ஆளா, சுறுசுறுப்பான ஆளா இருந்தா நான் சொல்றேன், இந்த மாவட்டத்திலேயே உங்க சபை பெரிய சபையா மாறிடும். ஆமென். அல்லேலூயா. லைக் பாஸ்டர் லைக் சர்ச். என்னது? லைக் பாஸ்டர் லைக் சர்ச். பாஸ்டர் எப்படியோ இங்க நான் சபையை பார்க்கும்போது நீங்க எப்படின்னு எனக்கு தெரியுது. எனக்கு பொறாமையா இருக்கு. எங்க ஊர்ல என்னால இப்படி ஒரு சபை என்ன செய்ய முடியல, நான் சீக்கிரத்துல உருவாக்கிடுவேன். ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க இருந்து நான் நிறைய காப்பி அடிச்சுட்டு போவேன். எனக்கு எங்க வந்தாலும் காப்பி அடிக்கிறது தான் பழக்கம். எனக்கு இருக்கிறதுலே ஈஸியான வேலை என்ன தெரியுமா, இன்னொரு ஆளோட ஒர்க்கை என்ன செய்யறது, காப்பி அடிக்கிறது. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நோ 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 நோ, ஐ ஆம் லேர்னிங் மெனி திங்ஸ் ஃப்ரம் யூ.
ஐ ஆம் அ குயிக் லேர்னர். நான் கிடுகிடுன்னு கத்துக்கிருவேன். என்னென்ன எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுக்குவேன். அப்பதான் நான் போய் நிறைய பேரை உருவாக்க முடியும். அல்லேலூயா. நீங்க மட்டும் ஸ்பீடா இருந்துட்டீங்க. சபையில இருக்கிற விசுவாசி எல்லாம் ஸ்பீடா இருந்துட்டா, நான் சொல்றேன் சபை பயங்கர வேகமா வளரும். பவுல் சொல்றாரு, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. பிரசான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு நேரமும் சொல்றாரு 3 ஏக்கர் 5000 பேர். நான் இனிமேட்டு எங்க சபையில போய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நம்ம சொல்லாமலே இல்லை கிடக்குறோம். நம்ம ஆளுங்களுக்கு என்ன உங்க பாஸ்டரோட தரிசனம் என்னன்னா, எங்க ஊர்ல உங்களை சொல்ல உங்களுக்கு எல்லாம் டங்குன்னு அடிக்குது, யாரை கேட்டாலும் சொல்லிடுவீங்க போல் இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தரிசனத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, தரிசனத்தை பிரசன் பண்ணி போடும். ஆசையாய் தொடர்கிறேன், வேகமா செய்ய போறோம். அடுத்த வருஷத்துக்குள்ள இத்தனை பேரை கொண்டு வந்துருவோம். 2025 இத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்துரும். ஒரு பெரிய ஸ்லாட் போடுங்க. ஆமென். அல்லேலூயா. செய்யறதுக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் 100 நாள் 20 புக்கு எழுதணும்னு பிளான் பண்ணேன். எத்தனை நாள்? 100 நாள் 20 புக்கு. அதாவது 5 நாளைக்கு ஒரு புக்கு எழுதி முடிக்கணும்னு முடிவு பண்ணேன். 100 நாள் ஃபாஸ்டிங் சொல்லிட்டேன். ஆனா நடந்த சமயம் 85வது நாள்ல 23வது புக்குக்கு வந்துட்டேன். அப்ப பார்த்தேன் ஃபாஸ்டிங்க 90 நாள் 25ன்னு முடிச்சுட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட ஊழியம். அல்லேலூயா. 20ன்னு முடிவு பண்ணது எத்தனையா மாறியாச்சு? நீங்க 5000க்கு 8000 மாறணும். உங்க வேகம் அந்த அளவுக்கு இருக்கணும். அன்லிமிட்டெட் விகர் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அன்லிமிட்டெட் சர்ச் அவங்க சர்ச் மாறிடும். ஆமென். அடுத்தது அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் தேற வேண்டும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், யாரெல்லாம் தேறினார்கள், யாரெல்லாம் இதுல ஸ்பெஷலா இருக்கிறாங்க பிரிச்சு எடுக்கணும். ஆமென். ஒரு குரூப் இருப்பாங்க நம்ம சர்ச்சில், எலைட்டா. இவங்க அடுத்தவங்களை ட்ரெயின் பண்ற அளவுக்கு இவங்களுடைய ஸ்பீடு அவங்களுக்கு வேணும். ஒரு 10 பேரை என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணி, அப்பா இது வா, நீ உனக்கு தான் நல்லா நிறைய ஊழியம் செய்ய தெரியுது இல்ல, வா இந்த 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 ப்ரேயர் செல் நடத்துங்க அப்படின்னு அடுத்த ஆளை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டிக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிடணும். ஆமென். நீங்க பாஸ்டர் பைபிள் காலேஜ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிலீவர்ஸ்க்கெல்லாம் பைபிள் காலேஜ் சொல்லி கொடுக்கறதுக்கு பாஸ்டர் ரெடியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரத்தில் இந்த வருஷம் ஒழுங்கா எல்லாரும் பைபிள் காலேஜில் வந்து என்ன செஞ்சிடணும்? சேர்ந்துடணும். அல்லேலூயா. அவங்க கொடுக்குற ட்ரைனிங் என்ன செய்யணும்? ஆமா, கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஊழியத்துல வளரணும். அப்படி மெச்சூர் ஆக ஆக அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி இன் த சர்ச் ப்ரொடியூசஸ் மேக்ஸ் த சர்ச் அன்லிமிட்டெட் சர்ச். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 20ஆம் வசனம் சீக்கிரமா வாசிக்கலாம். 20ஆம் வசனம் 8வது காரியம் 9வது காரியம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் வரலாம், எல்லாம் அன்லிமிட்டெட் ஜெனராசிட்டி இருக்கலாம், அன்லிமிட்டெட் மினிஸ்ட்ரி இருக்கலாம், அன்லிமிட்டெட் யூனிட்டி, அன்லிமிட்டெட் ஹியூமிலிட்டி, அன்லிமிட்டெட் சாக்ரிஃபைஸ், அன்லிமிட்டெட் விகர், அன்லிமிட்டெட் மெச்சூரிட்டி இருக்கலாம். ஆனா அன்லிமிட்டெட் ஹோப் இல்ல. முடிஞ்சிச்சு. என் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு வந்தா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். அன்லிமிட்டெட் ஹோப். என்ன ஹோப்? எனக்கு ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, அதை நாடி ஓடுகிறேன். நீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் கவலைப்படக்கூடாது? இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வந்துடணும்னு ஆசைப்படணும். இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வரணும்னு ஆசைப்படுறவங்க நாளைய தினத்தை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. நமக்கு ஆசை வேறையா இருக்கணும். நமக்கு ஆசையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னும் 10 வருஷம் வாழணும், இன்னும் 100 வருஷம் வாழணும், இங்கேயே இருந்துடணும். நான் சொல்றேன், என் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அவருடைய வருகைக்கு அன்லிமிட்டெட் ஹோப் ஆஃப் த சர்ச் மேக்ஸ் த சர்ச் அன்லிமிட்டெட். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு அன்லிமிட்டெட் ஹோப் உண்டு. என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நைட்டு வருவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும், இன்னைக்கு நான் ஒரு காங்கிரீட் பில்டிங் போடணும் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் வரும்போது, என்னம்மா இன்னைக்கு வேலையை செய்யாம விட்டுட்டேன்னு கேட்கக்கூடாது. என் வீட்டுக்காரம்மா செய்வாங்க, நைட்டு வந்து கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டு தான் வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ரகசிய வருகை வந்துருச்சுன்னா
நைட் இவங்க போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில எவனாவது வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது பாஸ்டர் வீடு இவ்வளவு குப்பையா இருக்குன்னு சொல்லிடக்கூடாதான். எப்படி? இந்த கைவிடப்பட்ட விசுவாசிகள் யாராவது வீட்டுக்கு வந்து பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பாஸ்டர்மா பாத்திரம் வளர்க்காமலே போயிடுச்சு அப்படின்னு என்ன செய்யப்படாது, சொல்லிடப்படாதான். அதனால நான் சொல்லுவேன், அம்மா போட்டு வாம்மா காலையில விளக்கிக்கலான்னு நான். இந்த அம்மா சொல்லுவாங்க, அது முடியாது, நான் விளக்கிட்டு தான் என்ன செய்வேன் வருவேன். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கே இயேசு வர்றதா இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிப்பேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏசப்பா வரும்போது என்னடா பண்ண அந்த 1 கோடி, எப்படியும் பரலோகத்துக்கு யூஸ் பண்ண போறது இல்லை, அதனால இந்த பூமியில செலவு பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சபையின் மிக முக்கியமான தேவை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் குறித்து அன்லிமிட்டெட் பிரேயர் லைஃப், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. 10 காரியம் சொன்னேன். எல்லாரும் இப்ப 10 காரியத்தையும் சொல்லணும். நான் 10 காரியத்தையும் இப்ப சொல்லுவேன், கூடவே சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க. அன்லிமிட்டெட் ஜெனராசிட்டி, unlimited ministry, unlimited unity, unlimited humility, unlimited sacrifice, unlimited vigor, unlimited maturity, unlimited hope, unlimited prayer. 10வது ஒன்று இருக்கு, unlimited holiness. எல்லாரும் சொல்லுங்க. 4:21 சொல்லுது. எல்லாரும் வாசிக்கலாம். அந்த 4:21 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். அல்லேலூயா. சபை அன்லிமிட்டெட் ஹோலியா இருக்கணும். ஆமென். எல்லையற்ற பரிசுத்தத்துக்கு நேராய் சபையை நடத்த கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. யாராவது ஒருத்தர் விழும்போது அவங்கள தூக்கி விடுங்க. யாராவது விழுத்தர் சோர்ந்து போகும்போது பலப்படுத்துங்க. அவர்களை துன்பப்படுத்துறதை விட அவர்களை தூக்கி விடுவது நல்லது. எத்தனை பேர் அப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபையை எல்லையற்ற சபையாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சபை எல்லையற்றது. எல்லாரும் சொல்லுவோமா? என்னுடைய சர்ச் எல்லையற்ற சபை. Church is unlimited. Hallelujah. Oh rabashandara lagadana mantara lagadana. சுவிசேஷம் அறிவிப்பதில் எல்லையற்ற தன்மை, எல்லையற்ற ஐக்கியம், எல்லையற்ற தாழ்மை, எல்லையற்ற தியாகம், எல்லையற்ற சக்தி, எல்லையற்ற தேர்ச்சி, எல்லையற்ற பரிசுத்தம், எல்லையற்ற நம்பிக்கை, எல்லையற்ற ஜெபம், எல்லையற்ற தாராள தன்மை. கடைசியா பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லையற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லையற்ற வாக்குத்தத்தம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்றைக்கு நீங்க எல்லையற்ற சபையாய், வரம்பற்ற சபையாய் மாறுகிறீர்களோ அன்றைக்கு அந்த எல்லையற்ற ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து சேரும். நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓ நன்றி 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 ஜீசஸ். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஒரு தீர்மானம்
தீர்மானத்தோடு கூட நான் சபையில ஊழியம் செய்யறதுல முக்கியமா இருப்பேன்பா. எங்க சபையை எல்லையற்ற சபையா மாற்றுங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் அழைப்பு உண்டு. அழைத்து சேவைக்கு என்னை அழைத்து அதை நான் மறப்பேனோ, அதை எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜனே. தகப்பனே, இந்த சபை எல்லையற்றதாய் மாறுவதாக. இந்த சபையின் எல்லைகள் விரிவாகட்டும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு பெருகுவதாக. அதற்கு உடைய பிள்ளைகள் எல்லையற்ற தியாகம் உள்ளவர்களாய், எல்லையற்ற தாராளத்தன்மை உள்ளவர்களாய், எல்லையற்ற ஊழியம் செய்கிறவர்களாய், எல்லையற்ற தீவிரம் நிறைந்தவர்களாய் மாறுவார்களாக. உடைய ஊழியக்காரனை பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் அப்படியே நில்லுங்க பாஸ்டம்மா, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய கரங்களை அருமையான பாஸ்டம்மாக்கு நேராக நீட்டுங்க. நம்ம உங்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னீங்க. கடந்த 2 நாட்களாய் ஆண்டவரே இந்த சபையில் வந்து இந்த சேவூர் பகுதியில் ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான பாஸ்டம்மாவை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க சபை, பைபிள் காலேஜ், அவங்களுக்குள்ள ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் காருண்யம், கிருபை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், ஒரு பெருக்கத்தை கத்த நீர் இந்த ஆண்டு கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சங்கீத 20:4 கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவள் இருவருடைய மன விருப்பத்தையும் ஆலோசனைகளை கத்த 25ஆம் ஆண்டிலே கத்த நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களை வாழாக்காமலை தலையாக்கி கீழாகாமல் இவர்களை மேலாக்குங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்து போல வற்றாத நீரூற்று போல கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகும்படிக்கு உங்கள் வாக்குத்தத்தை இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே வல்லமை வரங்கள் கிருபைகளை கத்தர் அதிகமாய் கத்த நீங்கள் தந்து ஆண்டவரே இந்த தேசத்தில் பல பகுதிகளுக்கோ உலகத்தில் பல நாடுகளுக்கோ கத்தாவே இவர்களை கொண்டு சென்று இன்னும் வல்லமையாய் கர்த்த நீங்கள் எடுத்து பயன்படுத்தி உங்கள் நாமத்திற்கு மகிமை வர பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் நாவின் மூலமாய் கர்த்த நீர் எங்களுக்கு சபைக்கு கொடுத்து அனுப்பின ஆண்டவரே மன்னாவுக்காக வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். அதை நாங்கள் சந்தோஷத்தோடு கூட உட்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே 2 நாட்கள் பாஸ்டர் மூலமாய் கர்த்தனின் தந்த அந்த வார்த்தைகளை, ஆவிக்குரிய சத்தியங்களை, ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை சபையாராய் நாங்கள் தாழ்மையோடு கூட அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை உட்கொள்ளுகிறோம் ஐயா. அது எங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகி 30, 60, 100 அது பலன் தரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை கர்த்தாவே நிரப்பி அந்த பலனை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டமாவி கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் பாடல் மூலமாக, செய்தியின் மூலமாக அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கோ கர்த்தர் குடும்பமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மீதம் இருக்கிற ஆகார காரியங்களை கத்த நீங்க பொறுப்பெடுத்து ஒரு குறை இராதபடி 5 அப்ப 2 மீன்களை ஆசீர்வதித்து மீதம் எடுக்க பண்ணின தேவன் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தின அந்த ஆகாரத்தை எல்லாரும் உட்கொண்டு மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அதை பெருகச் செய்ய நான் ஜெபிக்கிறேன். அதற்கென்று காரணமாயிருந்த எங்க சபையார் ஒவ்வொருவரையும் கொடுத்து உதவின ஒவ்வொருவரையும் அதற்கான ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் 100 அத்தனையாய் கொடுங்க. 100 அத்தனையாய் கொடுத்து ஆசீர்வதித்து பெருகச் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகாங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.